ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக ஃபைனாக நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லாவே ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாலாம் எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நல்லா ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காவாக பார்த்து எடுத்து அதை நான் அந்த வாழைக்காய் சீவுறதில் வச்சு நல்லா சீவி பஜ்ஜிக்கு சீவுற மாதிரி சீவி எடுத்திருக்கேன். பஜ்ஜிக்கு சீவுற மாதிரி சீவி எடுத்திங்கன்னா தான் நல்லா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேறு ஒரு பவுலில் நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா எந்த லம்ஸுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த கட்டிகளுமே இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் ரெடியாக இருக்குது. அந்த கத்திரிக்காய் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை லைட்டாக நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபோல்ட் பண்ண வரும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு டூத் பிக் இருந்துச்சுனாக்கா அதை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. 2 சைடும் போகிற மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க ஈவனாக. ரொம்ப பெருசாக இருக்குது டூத் பிக்னாக்கா சைடில் கட் பண்ணி வேணாலும் விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் டிப் பண்ணிவிட்டு நான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். நீங்கள் கத்திரிக்காவை பஜ்ஜி சீவுறதில் வச்சு சீவனிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். அவ்வளோதான், எனக்கு எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே நான் இதில் எடுத்து போட போகிறேன். இதை நீங்கள் ஈவினிங் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான ஸ்நாக்ஸாக இருக்கும். இல்லை வீட்டில் பசங்க கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஸ்டஃபிங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் அன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பன்னீர் வைக்கலாம், இல்லை சீஸ் வைக்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு எல்லா சைடுமே ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வெளில எடுத்துடுறேன். ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த டூத் பிக்கை நீங்கள் வெளில எடுத்துருங்க. உங்களுக்கு நல்லா எடுக்க வரும். இல்லைனாக்கா இந்த மாதிரி டூத் பிக்கை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க. டூத் பிக்கை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட ஈஸியாக இருக்கும். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.